அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, சோல்பரி அரசியலமைப்பை பத்தி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி முதலாம் குடியரசு அரசியலமைப்பை பத்தி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சிலாக்கள் படிக்காமலும் இருப்பீங்க. இருந்தாலும் நாங்க இன்றைக்கு முதலாம் குடியரசு அரசியலமைப்பு அதுல வார முக்கியமான விஷயங்கள், அதுல நாங்க என்னென்ன விஷயங்களை கவனத்துல எடுக்கணும் என்ற விஷயங்களை பத்தி, அதுக்கு எப்படி கேள்விகளுக்கு விடைகளை அமைச்சுக்கிறது, அது சம்பந்தமான கேள்விகளுக்கு இப்படின்ற விஷயங்களை பத்தி நாங்க இயன்ற அளவு பார்ப்போம் இன்றைக்கு. அந்த வகையில நான் உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். அந்த கேள்விகளை நீங்க குறிச்சு வச்சுக்கலுங்க. இதை படிச்சதுக்கு பிறகு அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விட எழுதியலும் மறிச்சா என்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. இப்போ நாங்க பெஸ்ட்டுக்கு நான் ஒரு கேள்வி சொல்றேன். என்னென்னா, சோல்பரி அரசியலமைப்பினுடைய குறைபாடுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தா, அல்லது முதலாம் குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு வழிவகுத்த காரணிகள், அல்லது முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் தோற்றம் பற்றி விவரிக்க, அல்லது என்னன்னு சொன்னா முதலாம் குடியரசு அரசியலமைப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகளை விமர்சன ரீதியாக ஆராய். அதே மாதிரி இரண்டாம் குடியரசு அரசியலமைப்புக்கு தோற்றம் பெறுவதற்கு வழிவகுத்த காரணிகள். இப்படி அந்த யூனிட்ல பொதுவான கேள்விகளா இப்படியாப்பட்ட கேள்விகள் தான் வரையலும். பொதுவா கேட்கிறேன், எல்லா யூனிட்டையும் ஃபுல்லா வச்சு கேட்கிறேன், அப்படிதான் கேள்வி கேட்கலும். இதுல சில கேள்விகளுக்கு நான் 2 கேள்வியா கேட்டிருப்பேன். ஆனா ஒரு விட ஒரே அமைப்புல ஒரே பாயிண்ட்ஸ்கள் தான் இது விடையா வரும். இப்ப நாங்க முதலாம் குடியரசு அரசியலமைப்பு அப்ப எடுத்து பார்த்தா, முதலாம் குடியரசு, சோல்பரி அரசியலமைப்பு, இது ரெண்டுமே ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அவங்க வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியலமைப்புன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 2 யாப்புக்களும் பிரித்தானியர் அந்த ஆட்சி முறையை, பிரித்தானியருடைய அந்த பாராளுமன்ற ஆட்சி முறையை மையப்படுத்திய பிரித்தானியர் மரபுகளை ஒட்டிய யாப்புக்களாகத்தான் இந்த 2 யாப்புக்களும் காணப்படுறதால சொல்லுவாங்க இது வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில சோல்பரி அரசியலமைப்பு, அதுல காணப்பட்ட விஷயங்கள், அதுல காணப்பட்ட மகா தேசாதிபதியாக இருக்கலாம், அதுல பாராளுமன்றமாக இருக்கலாம், அதுல காணப்பட்ட காப்பீடுகள் என்ற விஷயங்கள் இருக்கும், அதுல அமைச்சரவை என்ற விஷயம் இருக்கும். இப்படி மகா தேசாதிபதி இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல உள்வாங்கப்பட்டு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் அதுல என்ன பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டுச்சு. அந்த யாப்புல காணப்பட்ட குறைபாடுகள் தான் என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா, இலங்கையில புதிய ஒரு அரசியலமைப்பு திட்டத்தை உருவாக்கணும், இலங்கைக்கு செல்லியான ஒரு புதிய யாப்பு தேவை, இலங்கையை ஒரு சுதந்திரமான இலங்கை சுதந்திரம்தான் பெற்றிருந்தாலும் சோல்பரி யாப்புல, ஆனா இலங்கை அது பூரணமான சுதந்திரத்தை அனுபவிக்கல, இலங்கைக்கு செல்லி பூரணமான சுதந்திரம் தேவை, இலங்கை ஆளுறதுக்கு சரி, இலங்கையிலிருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி தேவை, அவருக்கு கீழேதான் மக்கள் ஆட்சி செய்யப்படணும், இலங்கை பிரதிநிதிகள் இலங்கை
அரசியலமைப்பை கொண்டு செல்லணும், அவங்களுக்கு கீழாக மக்கள் ஆட்சி செய்யப்படணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இலங்கையில யாப்பு திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி மேற்கொள்ற பின்னணியாக காணப்பட்டுச்சு. இலங்கை சுதந்திரம் பெற்றிருந்துச்சு சோல்பரி அரசியலமைப்புல, ஆனா அது ஒரு பூரணமான சுதந்திரமாக காணப்படலை. அது ஏன் பூரணமான சுதந்திரமாக காணப்படல? இலங்கையில சோல்பரி அரசியல் சுதந்திரம் காணப்பட்டாலும் பிரித்தானிய மகாராணி தான் இலங்கைக்குரிய தலைவராக காணப்பட்டார். அவரோட பிரதிநிதியா இருந்த மகா தேசாதிபதி இலங்கையை நடாத்தி கொண்டிருந்தார், அவரோட பிரதிநிதியாக இருந்து. இப்படி இலங்கை பூரண சுதந்திரம் இல்லை. வெளி விவகாரம், அதே மாதிரி அந்த முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா பிரித்தானியா மகாராணிக்கு கீழே தான் இயங்கி வந்துச்சு. இது தோற்றம் பெறதுக்கான ஒரு காரணியா, ஒரு பின்னணியா இருச்சு முதலாம் குடியரசு யாப்பு தோற்றம் பெறதுக்கான. அதே மாதிரி இங்க மகாராணி தான் எங்கட நாட்டுக்குரிய தலைவர். மகாராணியோட தலைமை கீழே தான் எங்கட நாட்டு ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்துச்சு. அதுல காணப்பட்ட பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டா பாராளுமன்றத்திலே மகா தேசாதிபதியோட சேர்த்து எங்கட பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என்ற ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆட்சியாகத்தான் அது காணப்பட்டுச்சு. அதே மாதிரி எங்கட நாடு தொடர்பான சட்டங்களை ஏற்றதுக்கான அதிகாரங்களை பிரித்தானியா பாராளுமன்றம் பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி எங்கட நாட்டுல ஒரு சட்டம் தொடர்பான கேள்விக்கு உட்படுத்துற அதிகாரத்தை பிரித்தானியாட கோமரை கழகம் கொண்டிருந்துச்சு. இப்படித்தான் சோல்பரி அரசியலமைப்பு காணப்பட்டுச்சு. இந்த பின்னணியில தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு எங்கட நாட்டிலே சுதந்திரமாக தன்னாதிக்கத்தோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலமைப்பை உருவாக்கணும் என்ற கருத்துக்கள் பல அரசியல் தரப்புகளாலேயும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல 1951 ஆண்டு, அதுல பின்னணியை சொல்றேன் கேளுங்க டெஸ்டுக்கு. 1951 ஆண்டு SWRD பண்டாரநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினோட உருவாக்கத்தோட சேத்தனை செய்துன்னு சொன்னா, இந்த கருத்துக்கள் நாட்டுல சுதந்திரத்தோட தன்னாதிக்கத்தோட ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் உத்வேகம் அடையுது. ஒரு யாப்பு திருத்தத்தை மேற்கொள்ளணும் என்ற கருத்துக்கள் உத்வேகம் அடையுது. யாரோட தோட்டத்தோட? SWRD பண்டாரநாயக்க அவரோட தோட்டத்தோட. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கான கருத்துக்களை அவங்க மக்கள்கிட்ட இருந்து கேட்கிறது, அவங்களோட பிரச்சாரங்கள் மூலமாக அந்த கருத்துக்களை மக்களுக்கு முன்வைச்சிருதுமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவங்களோட தேர்தல் மேடைகள்ல அவர்களுடைய அந்த விஞ்ஞாபனங்கள்ல குறிப்பிடுறாங்க, மக்கள் சுதந்திரத்துடனான, மக்கள் இறைமையுடனான, மக்கள் விருப்பத்துடனான ஒரு அரசியலமைப்பை நாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்பை இவங்களோட அந்த கட்சியில தோற்ற காலத்திலிருந்து அது ஆரம்பிச்சுட்டு வருது, உத்வேகம் பெற்று வருது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, 1955, 56 ஆண்டுகள்ல தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெற்றி பெறாங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அரசியலமைப்பை மாத்திரத்துக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. அதுக்காக வேண்டி அரசியல் யாப்பு நிர்ணய கூட்டு முன்னணி என்ற ஒரு தாபனத்தை அமைச்சு இந்த அரசியல் திட்டத்தை மக்கள் விருப்புடனான ஒரு அரசியலமைப்பா மாத்தணும். இது சோல்பரி அரசியலமைப்பு பிரித்தானியருடைய ஆளுகைக்கு கீழ் உட்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு பூரணமான ஒரு இறைமை கிடைக்கல அப்படின்ற ஒரு பின்னணியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த யாப்பு திருத்தத்துக்கான வேலை திட்டங்கள், அதுக்கான யாப்பு நிர்ணய கூட்டு முன்னணியை உருவாக்கி வேலைகளை செஞ்சு கொண்டு போறாங்க. அந்த முன்னணியால முன்வைக்கப்பட்டது சில விஷயங்கள் முன்வைக்கப்படுது. எங்கட நாட்டுல இப்படியான விஷயங்களை உள்ளடக்கித்தான் நாங்க எங்கட யாப்புக்களை அமைக்கணும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால சில முன்மொழிவுகள், சில விடயங்களை உட்புகுத்தணும் என்று சொல்லி சில விடயங்களை அவங்க கொண்டு வராங்க. அந்த விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னா, எங்கட நாட்டை ஒரு குடியரசு யாப்பா மாற்றணும். நீங்க நோட்ஸை பார்க்கறதுல நான் சொல்றத கேளுங்க, அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் எடுத்து நீங்க வாசி பாருங்க, சரியா? குடியரசு யாப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி
அவங்க ஒரு ஏற்பாடுகளை செய்யறாங்க. குடியரசு யாப்பு எங்கட நாட்டை ஒரு குடியரசு யாப்பா. குடியரசு யாப்புண்டா மக்கள்ற பூரண விருப்பத்தோட கூடிய ஒரு ஜனநாயகமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். அதனால மக்கள விருப்பத்தோட கூடிய ஒரு யாப்பை உருவாக்கணும் என்று சொல்லி ஒரு குடியரசு யாப்பை உருவாக்கணும் என்று சொல்லி முதலாவது விஷயம் அவங்களோட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா செனட் சபைன்ற ஒரு சபை இருந்து அதை நாங்க ஒழிக்கணும், அந்த செனட் சபைன்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம். அடுத்து அடிப்படை உரிமைகள் என்ற விஷயங்களை கொண்டு வரணும், அதை உத்தரவாதப்படுத்தணும்ன்றது மூணாவது விஷயமா அவங்க முன்மொழிகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரதேச நியமன உறுப்பினர்கள் இருக்காங்களே, பிரதிநிதிகள் சபையில இருந்தாங்க நியமன உறுப்பினர், அந்த நியமன உறுப்பினர்கள் முறையை இல்லாமாக்கி அனைத்து மக்களையும் தேர்தலால தெரிவு செய்யப்பட்டவர்களாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர அந்த விஷயத்த முன்மொழிகிறாங்க. அடுத்தது நீதி சேவை பொது சேவை ஆணைக்குழுக்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முன்மொழிவுகளை முன்வைக்கிறாங்க அவங்களோட அந்த அரசியல் யாப்பு நிர்ணய கூட்டு முன்னணியால. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பின்னணியில தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 1956ஆம் ஆண்டு வந்து இருக்கிற டைம்ல தனிச்சிங்கள சட்டம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. தனிச்சிங்கள சட்டம் சிங்கள சட்டம் தான் முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்கள் வந்து அதுக்கு எதிராக கிளந்தல்றாங்க. தனி சிங்கள சட்டம் சொன்னா சிங்கள மொழியை முதன்மையான மொழியாக கொள்ள வேண்டும், அனைத்து நிர்வாக ரீதியான செயற்பாடுகளையும் நீதி செயற்பாடுகளையும் சிங்களத்தை முதன்மைப்படுத்தணும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்காண்டி மக்கள் கிளந்தல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க 1959ஆம் ஆண்டு வந்து SWRD பண்டாரநாயக்க மரணிச்சிடாங்க. இந்த டைம்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா இவங்களோட அந்த அரசியல் யாப்புக்கான முனைப்புகள் திருத்தத்துக்கான யாப்பை மாற்றுறதுக்கான வேலை திட்டங்கள் என்ன செய்யுதுன்றா பின்வாங்கப்படுது. அதனுடைய உத்வேகம் வந்து குறையுது. குறைஞ்ச என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்படியான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வாராங்க. இந்த சில காரணங்களால இது பின்வாங்கப்படுது அல்லது அதனுடைய உத்வேகம் குறையுது. 1965ஆம் ஆண்டுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருது. அந்த காலத்திலேயே அந்த கருத்துக்கள் வலுவடைஞ்சு காணப்பட்டாலும் அவங்க முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை அவங்க மேற்கொள்ளணும், யாப்பை திருத்தணும்ன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அது யாப்பு திருத்தத்துக்கான ஏற்பாடுகள் பெரிதளவுல நடக்கல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க 1970ஆம் ஆண்டுகள்ல என்ன செய்யறாங்க மீண்டும் ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து அவங்களுடைய ஏனைய இடதுசாரி முன்னணிகளோட கூட்டிணைஞ்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட ஆட்சியை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்டு அதுல 3/2 பெரும்பான்மையை பெறுறாங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதுல போட்டியிட்டால் வந்து சிறிமாவோ பண்டாரநாயக்க தான் போட்டியிருக்கு. அப்ப அவங்க போட்டியிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 3/2 பெரும்பான்மையை அரசாங்கத்துல எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஐக்கிய முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணின்ற ஒரு அமைப்பாக இருந்து 1970ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கண்டா அரசியல்ல வெற்றி கொண்டு அவங்க வந்து இப்ப செல்வமா நாங்க அந்த அவங்களுடைய சுதந்திர கட்சியினுடைய 91 ஆசனங்களையும் சேர்த்து அதே மாதிரி ஏனைய கம்யூனிஸ்ட கட்சிகளோட சேர்ந்து அடுத்தது அந்த ஏனைய கட்சிகளோட சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்கட இந்த ஆட்சியை 3/2 பெரும்பான்மையை காட்டுறாங்க. இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சினிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா யாப்பை திருத்துறது 56ஆம் ஆண்டுல அந்த அவங்களோட முன்னெடுப்புகளை மீண்டும் ஒரு முறை முன்னெடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யாப்பு திருத்துறதுக்கான யாப்பு நிர்ணய கூட்டு முன்னணியை கூட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த யாப்பை திருத்தணும்ன்றதுக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செஞ்சு என்ன செய்யறாங்க யாப்பை திருத்தறதுக்கான ஏற்பாடுகளை அனைத்து கட்சிகளையும் இதுல கலந்து கொள்ளணும்ன்ற ஒரு ஏகமனதான ஒரு அழைப்பை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் என்ன செய்யறாங்க அழைப்பு விடுக்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் அழைப்பை விடுத்து ஏற்றுக்கொண்டு சென்றிருந்தாலும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த யாப்பு திருத்தறதுக்கான ஏற்பாடுகள்ல தமிழரசு கட்சி அதே மாதிரி வந்து UNP ஐக்கிய தேசிய கட்சியும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதை வந்து
புறக்கணிக்கிறாங்க. இவங்களுடைய யாப்பு திருத்த செயற்பாடுகளை புறக்கணிச்சு செல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த யாப்பு நிர்ணய கூட்டு முன்னணியை கூட்டி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க புறக்கணித்தாலும் கூட அந்த யாப்பை உருவாக்குறாங்க, ஒரு யாப்பை உருவாக்குறாங்க. அதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, மே மாதம் 22 உருவாக்கப்படுது. அந்த யாப்பு தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முதலாம் குடியரசு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதலாம் குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு பின்னணி. இதுக்கு பின்னாலேயும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். இந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யாப்புல பகிஷ்கரிச்சு போனாங்களே, உடன்படாம போன யுஎன்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஐக்கிய தேசிய கட்சி, இந்த யாப்பு நீங்க உருவாக்கப்பட்டது உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல நீங்க குறிப்பிடல, இந்த யாப்பு திருத்த போறோம்ன்ற விஷயத்த நீங்க தேர்தல் விஞ்ஞாபனத்துல குறிப்பிடாம வெற்றி பெற்றதால இந்த யாப்பு மக்கள் விருப்பத்தை பெறல அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சு அவசர கால நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. அவசர கால நிலைமையில நீங்க உருவாக்கிட்டீங்க இந்த யாப்ப, இது நீங்க விஞ்ஞாபனத்துல குறிப்பிடாதால அது மக்கள் உங்களுக்கு அந்த திருத்தறதுக்கான அதிகாரத்தை தரல அப்படின்னு சொல்லி கருத்துக்களை யுஎன்பி விமர்சனமா முன்வைச்சாலும் கூட, அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா ஐக்கிய முன்னணி சொல்றாங்க, நாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க யாப்பினூடாக எங்களுடைய விஞ்ஞாபனத்தினூடாக குறிப்பிட்டுத்தான் இருந்தோம். அதே மாதிரி அவசர கால நிலைமைன்றது மக்களுடைய நாங்க நலனுக்காக போடப்பட்டதுதான் அந்த அவசர கால நிலைமை என்ற கருத்துக்களை சொல்லி இந்த 1972 முதலாம் குடியரசு அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. இதுதான் இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்பினுடைய பின்னணியா, தோற்றமாக, அதனுடைய தோற்றம் கேட்டாலும் அதுதான் முதலாம் குடியரசு அரசியலமைப்பினுடைய பின்னணியும் தோற்றத்துக்கான காரணங்கள் தான் இந்த விஷயங்கள். இந்த விஷயம் விளங்கிட்டாலா இருக்கும். அடுத்த விஷயம் என்னடிச்சுன்னா, நான் பாக்குற நேரத்துல இப்ப நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை தான் சொன்னேன். சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட குறைபாடுகள், இந்த யாப்பு தோற்றத்துக்கான குறைபாடுகள்ல குறிப்பிட்ட சில விஷயத்தை தான் சொன்னேன். அது பூரண சுதந்திரம் இல்லை என்ற ஒரு காரணமும், மகாராணி எங்கட நாட்டு தலைவராச்சு என்ற காரணமும், அதே மாதிரி கோமரை கழகம் எங்கட நாட்டுக்கான சட்டங்களை திருத்துற எங்க நாட்டு சட்டங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரங்களையும் கொண்டிருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னேன். அதே மாதிரி என்ன செய்துச்சுன்னா, இன்னும் பல காரணங்கள் இருக்கு இந்த யாப்பு தோற்றம் பெறறதுக்கான, இந்த யாப்பு உருவாக்குறதுக்கான இன்னும் பல காரணங்கள் இருந்துச்சு. நாங்க இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சுன்னா, முதலாம் குடியரசு அரசியலமைப்பினுடைய தோற்றத்துக்கான காரணங்கள் அப்படின்னு கேட்டா, இல்லாட்டி சோல்பரி அரசியலமைப்பினுடைய குறைபாடுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ்களை கொடுக்கல. நான் அந்த சென்ன 3 பாயிண்ட்ஸோட சேர்த்து நான் இப்ப செல்ல போற பாயிண்ட்ஸ்களும் இந்த இதுக்கு தோற்றத்துக்கு காரணமா அமைஞ்சிச்சு. அந்த பாயிண்ட்ஸ்களை நான் செல்றேன், நீங்க கொஞ்சம் கேட்டுக்கலுங்க. இல்லாதி உங்களுக்கு தேவை மேலதிகமா தேவைன்னு சொன்னா அதை கொஞ்சம் உங்களுக்கு நோட் பண்ணிக்கலுங்க. நான் சொல்றேன் அந்த காரணங்களை என்னன்னு சொன்னா, அதுல முதலாவது நான் சொல்ல போறது என்னன்னா, எங்கட இலங்கைக்கு தேவையான சட்டங்களை, இலங்கை நாட்டுக்கே உரித்தான சில சட்ட விஷயங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை பிரித்தானியா பாராளுமன்றம் பெற்றிருந்துச்சு. எங்கட நாட்டுக்கு தேவையான சட்டங்களை பிரித்தானியா உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருந்துச்சு. இது ஒரு போன யாப்புல, சோல்பரி யாப்புல காணப்பட்ட ஒரு குறைபாடு, இல்லாட்டி இது தோன்றதுக்கான ஒரு காரணம். சரியா? 2வது விஷயம், எங்கட பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றினாலும் கூட அந்த சட்டத்தை சட்டமாக்குறதுக்கு பிரித்தானியா முடியினுடைய சம்மதம் தேவை, அவருடைய ஒப்புதல் தேவை. நாங்க ஒரு சட்டத்தை உருவாக்குனாலும் எங்கட சட்டத்துக்கு ஒப்பமிடுறால் அவரா இருக்கார், அதுக்கு சம்மதம் அளிக்கிறார் அவரா இருக்கார். இது ஒரு குறைபாடு.
அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் பிரித்தானியருடைய மரபுகள், பிரித்தானியர் பாராளுமன்ற மரபுகள் எவ்வாறு இருச்சோ அதே மரபுகளை எங்களுடைய இலங்கை அரசாங்கமும் சோல்பரி அரசியலமைப்புல பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடப்பாடு. இது ஒரு குறைபாடு. அதே மாதிரி பிரித்தானிய முடிதான் எங்கட நாட்டினுடைய நிறைவேற்று ரீதியான அதிகாரங்கள் எல்லாத்தையும் கொண்டிருந்தார். பிரித்தானிய முடி, இது ஒரு குறைபாடு. அதே மாதிரி மகாதேசாதி பதவி இருந்துச்சு பிரித்தானிய முடி சார்பாக எங்களுக்கு. மகாதேசாதிபதி, இந்த மகாதேசாதிபதியுடைய பதவி காலத்தை பொறுத்த வரையில மகாராணி எந்த காலமெல்லாம் இவர் இருக்கணும் என்று விரும்புகிறாரோ அந்த காலம் வரைக்கும் இவர் அவரோட பதவியில நீடித்து கொண்டே செல்லலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு. இது ஒரு குறைபாடா காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இந்த நம்மட சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட பார்லமெண்டத்தை பொறுத்தவரையில அது பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என்று சொல்லி காணப்பட்டாலும் அதுல ஒரு பங்காளியா மகாராணி என்ற விஷயமும் காணப்படுது. மகாதேசாதிபதி மகாராணி என்ற விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா சேர்ந்து 3 பேரையும் சேர்த்து ஒரு விடயமா தான் என்ன செய்யுது எங்கட இந்த சோல்பரி பார்லமெண்டம் காணப்படுது. இது ஒரு குறைபாடு. அதே மாதிரி இந்த 29வது சரத்து 2வது பிரிவிரிச்ச 29வது சரத்துல இது பாராளுமன்ற இறைமையை கட்டுப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. எப்படி கட்டுப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு? இத மீறி பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்க முடியாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்படுது அந்த 29வது விதியினூடாக. அதே மாதிரி என்ன செய்யறான்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்துல காணப்படுற பிரதிநிதிகள் இருக்காங்களே சோல்வரியிலே, அவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் மகாராணிக்கு முன்னுக்கு சத்திய பிரமாணம் செய்யணும், நாங்க உங்களுக்கு நம்பிக்கையோடு செயற்படுவோம் அப்படின்ற ஒரு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்பட்டுச்சு. இது ஒரு குறைபாடா காணப்பட்டுச்சு சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் காணப்படல, அந்த யாப்புல அடிப்படை உரிமைகள்ன்ற ஒரு அத்தியாயம் காணப்படல. இது ஒரு குறைபாடா காணப்பட்டுச்சு. அதே மாதிரி எங்கட நாட்டு தேசிய நலன்களை கருத்தில் கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு யாப்பா சோல்பரி அரசியல் யாப்பு காணப்படல. எங்கட நாட்டு நலன்களை முன்னுரிமைப்படுத்தினதாக காணப்படல. அது பிரித்தானியருடைய நலன்கள் அவர்களுடைய ஏற்றாற்போல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஆட்சியை வழங்குறோம் என்று சொல்லி அவர்களுடைய முக்கியமான சில அதிகாரங்கள் அவருடைய கைகளுக்குள்ளே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திருகோணமலை துறைமுகம் அதே மாதிரி கட்டுநாயக்கா போன்ற துறைமுகங்கள்ல பிரித்தானியருடைய இராணுவத்தை வைத்துக் கொள்றதுக்கான அதிகாரங்கள் அந்த சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்டுச்சு. அதே மாதிரி எங்கட நாடு வேற நாடுகளோட வெளிநாட்டு உறவுகளை கொள்றேன்னு சொன்னா, வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றேன்னு சொன்னா பிரித்தானியாவினுடைய வெளியுறவு கொள்கைகளை அனுசரித்து தான் ஏற்றுக்கொள்வோம். ஏனைய நாடுகளோட பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியான தொடர்புகளை ராஜதந்திர தொடர்புகளை பேன்ற சொன்னாலும் பிரித்தானியாவை அனுசரித்து தான் அந்த விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் என்ற ஒரு காரணம் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி என்ன செஞ்சுச்சுன்னா அந்த காலத்துல சுதேச மதத்தை புறக்கணிக்கிற மாதிரியான சில செயற்பாடுகள் பிரித்தானியரால மேற்கொள்ளப்பட்டுச்சு. மகாதேசாதிபதி சட்டத்துக்கு ஒப்பமிடணும் என்ற ஒரு நிலைமைதான் அந்த காலத்துல காணப்பட்டுச்சு. எங்கட நாட்டுக்கான சட்டங்கள்ல மகாதேசாதிபதி, நான் நேரத்துடைய அதை சொன்னேன். அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு முறையை முழுமையா எடுத்து பார்த்தா இது பிரித்தானியருடைய முறைமைகளை உள்ளடக்கிய ஒரு அரசியல் முறைமையாக இந்த அரசியலமைப்பு முறைமைகள் காணப்பட்டுச்சு. இந்த காரணங்கள் எல்லாத்தையும் காரணமா காட்டித்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த புதிய அரசியலமைப்பு 1972ஆம் ஆண்டு 1ஆம் குடியரசு அரசியலமைப்பு இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசை உருவாக்குனாங்க. இந்த காரணங்கள் எல்லாத்தையும் மையமாக வைத்துதான். இப்ப இதுல உங்கள்கிட்ட கேட்கலும் முதலாம் குடியரசு அரசியலமைப்பு உருவாவதற்கான காரணங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டா
நாங்க எந்த விமர்சனங்கள் முதலாவது ஃபர்ஸ்டுக்கு சோல்பரி அரசியலமைப்பில் காணப்பட்ட அறிமுகத்தை எழுதி அதுக்கு பின்னால் என்ன செய்வோம்னு சொன்னா சோல்பரி அரசியலமைப்பில் எந்தெந்த விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருந்தது என்று சொல்ற விஷயங்களை சொல்லி அதுக்கு பின்னால எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து இப்படியாப்பட்ட குறைபாடுகள் காணப்பட்டது என்ற விஷயங்களை நாங்க சொல்லுவோம். இப்படியான விஷயங்களை உள்ளடக்கி நாங்க என்ன செஞ்சா விடை எழுதுனா சரி. சரி, அந்த விஷயம் ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டா? ஆனா எனக்கு ஒரு டவுட் உண்டு. அந்த இதெல்லாம் வந்து அந்த டொமினியன் அந்தஸ்தை வச்சு தானே மையமா நடந்துச்சு. அந்த ஓ ஓ அப்படியான பின்னணியில தான் இதெல்லாம் வழங்கினாங்க. சரியா? இப்ப விளங்கிட்ட அந்த எப்படி இதுல பின்னணி இதுல தோற்றத்துக்கான காரணங்கள் சொல்லி கேட்டா எந்த வகையில கேட்டாலும் இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் எழுதுதில்லை நாங்க. அடுத்த விஷயமா நாங்க பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி இந்தந்த காரணங்களால உருவாக்கப்பட்ட இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்பு வந்து முக்கியமா அந்த உருவாக்கப்படுறதுக்கான முக்கியமான சில விஷயங்கள் இருந்துச்சு. முதலாம் குடியரசு அரசியலமைப்பு இந்த பின்னணியில உருவாக்கப்பட்டு அதுக்குன்னு சொல்லியே சில முக்கியமான விஷயங்கள் காணப்பட்டுச்சு. இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புல சிறப்பம்சம் இல்லாட்டி பிரதான விடயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற சில விஷயங்கள் காணப்பட்டுச்சு. அப்படி சொல்லப்படுற முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கலுங்க, தேவைப்படும் உங்களுக்கு. முக்கியமான சில விஷயங்கள் இந்த இலங்கை அரசு வந்து ஒரு குடியரசாக பிரகடனப்படுத்தப்படுது. இவ்வளவு காலமும் வந்து மக்கள பூரண இறைமையோட மக்கள பூரண விருப்பத்தோட நாட்டுக்கான ஜனாதிபதி நாட்டுக்கான நிர்வாகம் தெரிவு செய்யப்படல. ஆனா இது ஒரு பூரண இறைமையோடு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பா குடியரசாக பிரகடனப்படுத்தப்படுது. முதலாவது விஷயம். அதே மாதிரி இந்த குடியரசுக்குன்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியை நியமிக்கிறாங்க ஃபர்ஸ்டுக்கு. ஆனா இவ்வளவு காலம் இருந்து வந்தது தேசாதிபதி மகா தேசாதிபதி என்று இருந்து வந்தது. இப்போ குடியரசா உருவாக்கு அந்த குடியரசுக்குன்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளவு காலம் மனித உரிமைகளை உத்தரவாதப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் சிறுபான்மை காப்பீடுகள் காணப்பட்டாலும் கூட அந்த மனித உரிமைகள்ன்ற அத்தியாயம் வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகள்ன்றது எங்களோட இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புல தான் உருவாக்கப்படுது. அதே மாதிரி அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் என்ற புதிய ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. பூரண இறைமை மிக்க ஒரு சட்டத்துறையை கொண்டு வராங்க, பலமிக்க ஒரு சட்டத்துறையை கொண்டு வராங்க. அடுத்த விஷயம், இது ஒரு இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புல காணப்பட்ட சிறப்பம்சம். அதே மாதிரி அரசியல் யாப்பு நீதிமன்றம் ஒன்றையும் கொண்டு வராங்க. இது இந்த யாப்புல கொண்டு வரப்பட்ட புதிய அம்சம் அல்லது முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. அதே மாதிரி சட்டத்துறை பாராளுமன்றம் வந்து இதுல காணப்பட்ட பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவைண்டுவாங்க.